சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6, 2025. தலைப்பு: உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. யோசுவா: நீங்கள் யாருக்கு சேவை செய்வீர்கள் என்பதை இன்று தேர்ந்தெடுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபேசியர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எனக்கு அறிவித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐசுவரியம் இன்னதென்றும், அவருடைய வல்லமையின் செயல்பாட்டினால் விசுவாசிகளான நமக்கு அவருடைய வல்லமையின் மகத்துவம் என்ன? பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யாத்திராகமம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இராஜாக்கள். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தாணிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அப்படியே பெத்தேலிலும் செய்து தான் உண்டாக்கிய கன்றுகளுக்கு பலியிட்டான். இராஜாக்கள். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின்மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு, என் கை முன் போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. புலம்பல்.
நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. யோவான். யோவானைப் பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரைச் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். சமாரியா தேசத்தாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வருவாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமிலிருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. எபிரேயர். நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினாலல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. பேதுரு. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றினிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா பக்தியின் சாராம்சம் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம், நோயை குணப்படுத்துதல் மற்றும் பாவத்தை அழித்தல். எங்கள் குரு கூறினார், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள்.
ஒருவரின் குறிக்கோள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது, சத்தியத்தின் அடிச்சுவடுகளை கண்டுபிடிப்பதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் பரிசுத்தத்திற்கான வழி. கடவுள் வெளிப்படும் ஹோரேப் உயரத்தை அடைய நாம் பாடுபட வேண்டும். மேலும் அனைத்து ஆன்மீக கட்டிடத்தின் மூலக்கல் தூய்மை. ஆவியின் ஞானஸ்நானம், மாம்சத்தின் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் உடலை கழுவுதல். இதயத்தில் தூய்மையானவர்கள் கடவுளை காண்கிறார்கள் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையையும் அதன் ஆர்ப்பாட்டத்தையும் அணுகுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. ஆன்மா அல்லது ஆன்மா என்பது ஒரே ஒரு மனதை மட்டுமே குறிக்கிறது, மேலும் அதை பன்மையில் மொழிபெயர்க்க முடியாது. புறஜாதி புராணங்களும் யூத இறையியலும் அறிவு, ஆன்மா மற்றும் உயிர் ஆகியவை பொருளில் இருக்க முடியும் என்ற தவறான கருத்தை நிலைநிறுத்தியுள்ளன. மேலும் உருவ வழிபாடு மற்றும் சடங்குகள் அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து நம்பிக்கைகளின் விளைவாகும். கோதுமையிலிருந்து பதரை பிரிக்க கிறிஸ்தவ அறிவியல் கையில் விசிறியுடன் வருகிறது. அறிவியல் கடவுளை சரியானவர் என்று அறிவிக்கும், மேலும் கிறிஸ்தவம் இந்த அறிவிப்பையும் அதன் தெய்வீக கொள்கையையும் நிரூபித்து, மனிதகுலத்தை உடல் ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிறந்ததாக்கும். தெய்வீக அறிவியல் வாழ்க்கை மற்றும் அறிவின் பொருள் அடித்தளங்கள் என்று கூறப்படும் மீது அதன் முக்கிய அடியை செலுத்துகிறது. இது உருவ வழிபாட்டை அழிக்கிறது. பிற கடவுள்கள், பிற படைப்பாளர்கள் மற்றும் பிற படைப்புகள் மீதான நம்பிக்கை கிறிஸ்தவ அறிவியலுக்கு முன் கைவிடப்பட வேண்டும். நோய் மற்றும் மரணத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பாவத்தின் விளைவுகளை இது வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ அறிவியலின் திறந்த வாயிலின் வழியாக மனிதன் எப்போது ஆன்மாவின் சொர்க்கத்திற்குள், மனிதர்களில் முதலில் பிறந்தவரின் பாரம்பரியத்திற்குள் செல்வான்? உண்மை உண்மையில் வழி. மரண மனம் தன்னை பற்றி அறியாதது, அல்லது அது ஒருபோதும் தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. மரண மனம் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அது தன்னை தவிர வேறு எதையாவது நம்ப வேண்டும் என்பதால் அது பொருளை தெய்வமாக அரியணையில் அமர்த்துகிறது. மனித மனம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சிலை வழிபாட்டாளராக இருந்து வருகிறது. மற்ற கடவுள்களை கொண்டுள்ளது மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனதை நம்புகிறது. மனிதர்கள் மரண இருப்பை கூட புரிந்து கொள்ளாததால் அவர்கள் அனைத்தையும் அறிந்த மனதையும் அவரது படைப்புகளையும் எவ்வளவு அறியாதவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் அறிவிக்கிறது, எல்லாம் அவரால், தெய்வீக வார்த்தையால் உண்டாயிற்று, அவரில்லாமல் உண்டான எதுவும் உண்டாகவில்லை. இதுவே தெய்வீக அறிவியலின் நித்திய உண்மை. பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை ஒன்றுமில்லாதவை என்று புரிந்து கொள்ளப்பட்டால் அவை மறைந்துவிடும். சூரியனுக்கு முன் நீராவி உருகுவது போல நன்மையின் உண்மைக்கு முன் தீமை மறைந்துவிடும். ஒன்று மற்றொன்றை மறைக்க வேண்டும். அப்படியானால் நன்மையை யதார்த்தமாக தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம்? மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணையாக இருக்கிறான். கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், நல்லிணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஆன்மீக வழிபாட்டை முயற்சித்தபோது பொருள் மீது தங்கள் எண்ணங்களை மையமாக கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பொருள் என்பது பொருள், ஆவி என்பது நிழல். அவர்கள் பொருள் நிலைப்பாட்டில் இருந்து ஆவியை வணங்க நினைத்தார்கள், ஆனால் இது சாத்தியமற்றது. அவர்கள் யெகோவாவிடம் முறையிடலாம், ஆனால் அவர்களின் ஜெபம் அது கேட்கப்பட்டதற்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை. ஏனென்றால் குணப்படுத்தும், இணக்கத்தை யதார்த்தமாக்கும் மற்றும் உண்மையற்ற தன்மையை சிதைக்கும் சக்தியை நிரூபிக்க கடவுளை அவர்கள் போதுமான அளவு புரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதன் குடிபோதையில்
புகையிலைக்கு அடிமையாக அல்லது எண்ணற்ற பாவ வடிவங்களில் ஏதேனும் ஒன்றின் சிறப்பு வேலைக்காரனாக இருந்தால், இந்த பிழைகளை இருப்பு என்ற உண்மையுடன் சந்தித்து அழிக்கவும், தவறு செய்பவருக்கு அத்தகைய பழக்கவழக்கங்களுக்கு அடிபணிவதால் ஏற்படும் துன்பத்தை காண்பிப்பதன் மூலமும், தவறான பசியில் உண்மையான இன்பம் இல்லை என்று அவரை நம்ப வைப்பதன் மூலமும், ஒரு ஊழல் நிறைந்த மனம் ஒரு ஊழல் நிறைந்த உடலில் வெளிப்படுகிறது. காமம், தீமை மற்றும் அனைத்து வகையான தீமைகளும் நோயுற்ற நம்பிக்கைகள். அவற்றை உருவாக்கும் தீய நோக்கங்களை அழிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் அவற்றை அழிக்க முடியும். மனந்திரும்பும் மரண மனதில் தீமை முடிந்தால், அதன் விளைவுகள் இன்னும் தனிநபரின் மீது இருந்தால், கடவுளின் சட்டம் நிறைவேறி, சீர்திருத்தம் குற்றத்தை ரத்து செய்வதால், நீங்கள் இந்த கோளாறை நீக்கலாம். ஆன்மீக புரிதலுக்கு இடமளிக்க, பொருள் சார்ந்த நம்பிக்கைகளை வெளியேற்ற வேண்டும். ஒரே நேரத்தில் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நாம் சேவை செய்ய முடியாது. ஆனால் பலவீனமான மனிதர்கள் இதைச் செய்ய முயற்சிக்கிறார்கள் இல்லையா? பவுல் கூறுகிறார், மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் ஆவி மாம்சத்திற்கு எதிராகவும் இச்சிக்கிறது. இதை ஒப்புக்கொள்ள யார் தயாராக இருக்கிறார்கள்? நாம் இரண்டு எஜமானர்களுக்கு சேவை செய்யவோ அல்லது பொருள் புலன்களைக் கொண்டு தெய்வீக அறிவியலை உணரவோ முடியாது. மருந்துகள் மற்றும் சுகாதாரம் அனைத்து ஆரோக்கியம் மற்றும் பரிபூரணத்திற்கும் தெய்வீக மூலத்தின் இடத்தையும் சக்தியையும் வெற்றிகரமாக பிடிக்க முடியாது. கடவுள் மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் படைத்திருந்தால், மனிதன் இவ்வாறு இருக்க வேண்டும். கடவுளின் வேலையை எது மேம்படுத்த முடியும்? மீண்டும், முடிவில் ஒரு அடிப்படை பிழை தோன்ற வேண்டும். ஒரே கடவுளை கொண்டிருக்கவும், ஆவியின் சக்தியை பெறவும், நீங்கள் கடவுளை மிகவும் நேசிக்க வேண்டும். நாம் ஆன்மீக ரீதியில் வணங்குகிறோம், நாம் பொருள் ரீதியாக வணங்குவதை நிறுத்தினால் மட்டுமே. ஆன்மீக பக்தி என்பது கிறிஸ்தவத்தின் ஆன்மா. பொருளின் மூலம் வழிபடுவது பேகனிசம். யூத மற்றும் பிற சடங்குகள் உண்மையான வழிபாட்டின் வகைகள் மற்றும் நிழல்கள். உண்மையான ஆராதனையாளர்கள் தந்தையை ஆவியோடும் உண்மையோடும் வணங்குவார்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3. முதல் கட்டளை எனக்கு பிடித்த உரை. இது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கிறது. இது கடவுள், ஆவி, மனம் ஆகியவற்றின் மும்மூர்த்தியை தூண்டுகிறது. நித்திய நன்மை, கடவுளைத் தவிர மனிதனுக்கு வேறு ஆவி அல்லது மனம் இருக்காது என்பதையும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்கும் என்பதையும் இது குறிக்கிறது. முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு விஞ்ஞானத்தின் இருப்பை அடிப்படையாகக் கொண்டது. இதன் மூலம் மனிதன் ஆரோக்கியம், புனிதத்தன்மை மற்றும் வாழ்க்கையை நித்தியமாக நிரூபிக்கிறார். ஒரு எல்லையற்ற கடவுள் நல்லது. மனிதர்களையும் தேசங்களையும் ஒன்றிணைக்கிறார். மனிதனின் சகோதரத்துவத்தை உருவாக்குகிறது, போர்களை முடிக்கிறது, உன்னைப் போலவே உன் அயலானையும் நேசி, பேகன் மற்றும் கிறிஸ்தவ உருவ வழிபாட்டை அழிக்கிறது. சமூக, சிவில், குற்றவியல், அரசியல் மற்றும் மத குறியீடுகளில் எது தவறு இருந்தாலும், பாலினத்தை சமப்படுத்துகிறது, மனிதனின் சாபத்தை ரத்து செய்கிறது, மேலும் பாவம், துன்பம், தண்டனை அல்லது அழிக்கக்கூடிய எதையும் விட்டுவிடாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி.
தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.